வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com. திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி ஆஸ்ட்ராலஜி ஷாப். தி ஆஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, கடுகாலி மாலை, ஸ்படிக மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் அணுகலாம். இனி இவ்வாரத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் இருக்கிறார்கள். எவ்வித மாற்றமும் இல்லை. மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். இவ்வாரத்தில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலே குரு மற்றும் புதனோடு சேர்க்கை பெறுகிறார் சூரிய பகவான். மிதுன ராசியிலே 3 கிரக சேர்க்கை, திரி கிரக சேர்க்கை, திரி கிரக யோகம் என்போம். 3 கிரக சேர்க்கை பெறுகின்ற ஒரு ராசியில் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் திரி கிரக யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். மிதுன ராசியிலே குரு புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையாகப்பட்டது ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்று ஏற்படுவதால் திரி கிரக யோகம் ஏற்படுகின்றது. மாதக்கோள்களை அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலும், சுக்கிர பகவான் மேஷ ராசியிலும், புதன் பகவான் மிதுன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். நம்மளுடைய சேனலிலே புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாம் பதிவேற்றம் ஏற்கனவே செய்திட்டோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் வாரத்தின் முதல் நாளாகப்பட்ட ஜூன் மாதம் 9ஆம் தேதி துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி இறுதியாக செல்கின்றார். ஞாயிறன்று மகர ராசியிலே சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகளாக இருக்கின்றது. இவ்வார விசேஷ கிரக நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 11ஆம் தேதி அன்று புதன்கிழமையிலே புதனுடைய நட்சத்திரம் கேட்டை வருகின்றது. ஆகையால் அன்றைய தினம் புதன் பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் நற்பலன்களை புதன் பகவானால் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். குருவாகப்பட்டவர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுன ராசியிலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ராகுவோடைய நட்சத்திரம். ராகுவோ ஏற்கனவே மே மாதம் 19ஆம் தேதி முதல் கும்ப ராசியிலே குருவோடி நட்சத்திரம் பூரட்டாதியில் இருக்கிறார். எனவே
குரு மற்றும் ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு நட்சத்திர பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. இதுவரை பார்க்காதவர்கள் அவற்றை பார்த்துக் கொள்ளுங்கள். இனி இவ்வாற கிரக விசேஷ நாட்களை காணலாம். ஜூன் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலே அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. பொதுவாக செவ்வாய்க்கிழமையிலே அனுஷம் நட்சத்திரம் வருவது மிகவும் விசேஷமானது. மைத்திரி முகூர்த்தம் அனுஷம் நட்சத்திரம் வருகின்ற நாள். அவ்வாறு செவ்வாய்க்கிழமையிலே வருவது அங்காரக மைத்திரி முகூர்த்தம், மிகவும் யோகமான நாள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரமான கேட்டை வருகின்றது. அன்றைய தினம் புதன் பகவானுக்கு உங்கள் பெயருக்கு புதன் ஓரையிலே அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம். அன்றைய தினம் உங்கள் பெயருக்கு சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது, சுக்கிர ஓரையிலே செய்வது மிகவும் யோகத்தை கொடுக்கும். ஜூன் மாதம் 13ஆம் தேதி அன்றைய தினமே குரு பகவான் மிருகசிரிஷ நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரைக்கு நட்சத்திர பயிற்சி ஆகின்றார். மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். ராகுவோ கும்ப ராசியிலே ஏற்கனவே அவர் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் குருவும் ராகுவும் நட்சத்திர பயிற்சி நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே குரு நட்சத்திர பயிற்சி, குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை என்று மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக வீடியோ பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. இதுவரை பார்க்காதவர்கள் அவற்றை பாருங்கள். உங்களுக்கான யோக பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் தனக்கு மிகவும் பிடித்த நட்பு வீடான சிம்மத்தில் கேதுவோடு சேர்த்து பெறுவதனால் நாக மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுவது மட்டுமல்லாமல் இவ்வாரத்தில் சூரியன் 2 இருந்து 3க்கு செல்கின்றார். மிகவும் பலம் கொண்டது. 3 குருவும் புதனும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். புதன் 3க்குரியவர் ஆட்சி பெற்று குருவோடு சேர்க்கை. மேலும் உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் 11 ராகு அமர்ந்திருப்பது மட்டுமல்லாமல் இவ்வாரத்தில் 13ஆம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். சனி 7 நடந்து கொண்டிருந்தாலும் லாபத்தில் ராகு இருப்பதனால் கோச்சார வேதி அடிப்படையில் 7 இப்பொழுது பாதிப்பு இல்லை. இவ்வாரம் கிரக நிலைகள் மிகவும் சாதகம். அதே சமயத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இவ்வாரத்தில் வருகின்றது. ஆகையால் செவ்வாய் புதன் சந்திராஷ்டம நாட்கள். அன்றைய நாட்களில் நிதானம் காட்டுங்கள். யோகாதிபதியான செவ்வாய், யோகாதிபதியான சந்திரன் 4க்குரியவர். 8 அவர் மறைகின்ற பொழுது அவர் நீச்சமும் பெறுவார். எனவே சந்திராஷ்டம நாட்கள் பொறுமை, நிதானம், பெரிய முதல்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி கிரக நிலைகள் இவ்வாரத்தில் சாதகமாக இருப்பதினால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் என்றாலும் வரவுகளில் எவ்விதத்திலும் குறைபாடுகள் இருக்காது. பெரிய முதலீடுகள் தான் தவிர்க்க வேண்டும். மனதில் சற்று குழப்பங்கள் ஏற்படும், செய்யலாமா வேண்டாம் என்ற அவைத்தான் சந்திராஷ்டம நாள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் மிக சிறப்பான லாபம் இருக்கும். 15ஆம் தேதி உங்களுக்கு சூரியன் 3க்கு செல்வார். அதுவரை 2 தான் இருக்கின்றார். வார்த்தையிலே மட்டும் கொஞ்சம் நிதானம். சற்றென்று வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். பௌர்ணமி அன்று சந்திரனை வணங்குவது நல்லது. இந்த வாரம் வைகாசி விசாகம் முருகனை வணங்குவது மிகவும் நற்பல். ஆகையால் திங்களன்று உங்களுக்கு வைகாசி விசாகம், அன்றைய நாள் முருகனை வணங்குங்கள். கந்தனை வணங்குவது சிம்மராசிக்கு மேலும் வெற்றிகளை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிக அற்புதமான லாபம் கொண்ட வாரம். புதிய முயற்சியில் வெற்றி. உத்தியோகம் உயர்வுகளை பெறுவீர்கள். 2 சூரியன் இருப்பதனால் சற்று வார்த்தை போர் இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய உயர்ந்த அதிகாரிகளிடமும். அவை மட்டும் கவனம். வார்த்தையில் இந்த வாரம் நிதானம் காட்டுங்கள். அதன் பிறகு 3க்கு சூரியன் சென்று விடுவார். அப்போது சிவராஜ யோகம், திரிகிரக யோகம் என்ற யோகம் உங்களுக்கு ஏற்படும். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த வாரம் ராசியிலே சுக்கிரன் இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கும். அதே சமயத்தில் 2 சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே நிதானம். மற்றபடி உயர்வே இந்த வாரம் உங்களுக்கு.
குரூப் டிஸ்கஷனிலே அதிக கோபம் காட்டாதீர்கள், அது மட்டும் போதும். அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான சகோதரிகளுக்கு பார்க்கின்றபோது 2 குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றார். உஷ்ணமாக பேசுவீர்கள், அதட்டினால் உங்களுடைய கணவர் கொஞ்சம் பயப்படவே செய்வார். காரணம், ராசிக்கு 7க்குரியவர் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலே இருக்க அன்பை காட்டுவார், நீங்கள் தான் கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள். ராசிக்கு 2 சூரியன் இருப்பதினால் வாக்குஸ்தானம் என்பார்கள் 2ஆம் இடம். அங்கு சூரியன் இருந்தால் ஏற்கனவே வெயில், வார்த்தையிலும் கொஞ்சம் உஷ்டம். ஆகையால் அவற்றை தவிர்ப்பதனால், மற்றபடி கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் 7ஆம் இடத்தை சுக்கிரன் குருவும் பார்ப்பதனால், ஆகையால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் நன்றாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற திருமணமாகாத சகோதரிகள், குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் பலம், திருமணத்துக்கான சாதகம் இருக்கிறது இந்த வாரமும். ஆகையால் திருமண முயற்சியில் தாராளமாக பெற்றோர்கள் ஈடுபடலாம். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே பாரத் மேட்ச் பாயிண்ட், இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் என்னை அலைபேசியில் அலைங்கள், கீழே இருக்கின்ற அலைபேசியிலே. அடுத்ததாக காதல், மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த வாரம் இந்த வாரம். காதலிலே அன்பே அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்தலாம், நிச்சயம் வெளிப்படுத்தலாம். சந்திராசிரம நாட்களை தவிர்க்கலாம், அதுவே நல்லது. அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறை ஏற்றம் முன்னேற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. சுக்கிரன் ராசியிலே இருப்பதனால் நடிகர்களுக்கு இந்த வாரம் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய, நடிகர் நடிகைகளுக்கு இந்த வாரம் உயர்வை கொடுக்கக்கூடியது. மற்ற துறையில் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு ஏற்றம் வெற்றியும் இருக்கின்றது. அரசியல் இந்த வாரம் பொறுமை காட்ட வேண்டும். அடுத்த வாரம் உங்களுக்கான வெற்றி இருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது ஆணி பிறக்கின்ற வரை அமைதியை காட்டுங்கள். அதன் பிறகு உங்களுக்கான பாதையில் வெற்றி இருக்கின்றது. மாணவ கண்மணிகளுக்கு குரு புதன் சேர்க்கை பெறுவதும் புதன் ஆட்சி பெற்றிருப்பதனால் உங்கள் கல்வி முயற்சியை உங்களுக்கு நிச்சயம் இந்த வாரம் வெற்றி. இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருகின்றது. அன்றைய தினம் சுக்கிர ஓரையிலே உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வதன் மூலம் சுக்கிர பகவானின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிரன் 12லே இருப்பது யோகம்தான். ராசியிலே சூரியன் கடின உழைப்பை கொடுக்க வைப்பார். அதே சமயத்தில் உடல் நலத்தில் சற்று பாதிப்புகளை கொடுப்பார், உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் 2லே உங்களுக்கு குரு புதன், தனாதிபதியான புதன் பகவான் தனக்காரகன் குருவோடு சேர்க்கை பெறுவது தனயோகத்தை கொடுக்கும். வார்த்தையிலே மதிப்பு மரியாதை, பேச்சு திறமையினால் வெற்றிகள், பண வரவு மிக சிறப்பு. 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் 2க்கு சென்றாலும் 2லே சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. சூரியன் புதன் குரு சேர்க்கை பெறுகிறார்கள் ஜூன் 15. அது திரிகிரக யோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் ராசிக்கு 11லே சனி, 10லே ராகு, இவற்றிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள். நம்மளுடைய சேனலிலே உங்கள் ராசிக்குரிய குரு நட்சத்திர பெயர்ச்சி, குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை என்கின்ற யோக பலனை
பதிவாக தனியாக பதிவேற்றம் செய்திருக்கும், அவற்றை பாருங்கள். குரு மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் 2. அவர் மிருகஸ்ரீஷி நட்சத்திரத்திலிருந்து ராகுவோடி நட்சத்திரம் திருவாதிரைக்கு போவது உங்களுக்கு யோகத்தை அதிகரிக்க செய்யும். 10 அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்ப்பதும், ராகு குருவோடிய நட்சத்திரம் பூரட்டாதியில் இருப்பதனால் ரிஷபராசி சகோதர சகோதரர்களுக்கு மிக சிறந்த யோகங்கள் இருவரும் நாட்களில் ஒரு 60 நாட்கள் அவர்கள் இருவரும் நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பார்கள். அது ரிஷபராசிக்கு மிக சிறந்த தனலாபம் தனயோகத்தை தரக்கூடிய சிறப்பான பரிவர்த்தனை யோகம், நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமாகப்பட்டது உங்களுக்கு வேலன் வெள்ளி. அந்த நாட்களிலே நிதானம் பொறுமை காட்டுங்கள். வேலன் வெள்ளியை பொறுத்தவரை நிதானம் பொறுமையாக இருப்பதனாலே 8 சந்திரன். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 3க்குரியவர் சந்திரன். அவர் 8 இருக்கின்ற பொழுது குருவோடைய பார்வையும் பெறுவார். குருவோடைய பார்வை பெறுவதனால் குரு சந்திர யோகம் ஏற்படும். இருந்தாலும் அன்றைய நாள் மனதில் பெரிய குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் பாதிப்பு எவையும் இல்லை. இப்பொழுது குருவோடைய பார்வை சந்திரன் பெறுவதனால். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் 10 அமர்ந்திருக்கின்ற ராகு குருவோடைய பார்வையும் குருவோடைய நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவதனால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிக சிறப்பான ஏற்றத்தை காணும். லாபம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். 12 இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கான மகிழ்ச்சிக்குரிய செலவுகளை செய்ய வைப்பாரை ஒழிய தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. உங்களுக்கான ஆடம்பரமான ஒரு பொருட்களை வாங்கக்கூடிய செலவுகள், சுப செலவுகள் தான் இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது. செவ்வாய் 4 வந்துவிட்டார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற நிலை 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பலம் உங்களுக்கு எடுக்கின்ற தொழில் வியாபாரத்தில் எடுக்கின்ற அனைத்து முயற்சியும் சாதகமாகவே இந்த வாரம் நடக்கும். ஆகையால் வெற்றி உங்கள் பக்கம். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம் ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பதனால் உயரதிகாரியிலும் உங்களுக்கு நட்புறவே இருக்கும். அவர்கள் அவ்வளவு எளிதாக உங்களை பகைத்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏனெனில் உங்களுக்கென்று இப்போ தலைமை பொறுப்பு, தலைமை பண்புக்குரிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு நிறைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். ஒரு தேஜசான ஒரு உடல் நல பாவனைகள், முகப்பாவனைகள் இவையெல்லாம் இருக்கும். ஆகையால் உயரதிகாரிகளை உங்களை பாராட்டக்கூடிய ஒரு வகையான செயல்களை செய்வதனால் வெற்றியே உங்களுக்கு இந்த வாரம். பெண்களுக்கான படங்களில் திருமணமான சகோதரிகளுக்கு 2 குரு புதன் இருக்கின்ற யோகம் இந்த வாரம் தொடர்கின்றது. ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையவே இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் திருமண யோகம் நல்லாகவே இருக்கின்றது. குரு பலம் இருக்கின்றது. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் திருமண முயற்சி உங்களுக்கு நல்ல வரன் அமையும். விருப்பப்பட்டால் எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகிறவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகரிக்கவே செய்யும். காதலை வெளிப்படுத்தலாமா? சந்திராசிரம நாட்களில் கூட பரவாயில்லை. இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவது உங்களுக்கு வெற்றி. அடுத்ததாக கலைத்துறை சாதகமான வாரம். கலைத்துறையிலே முன்னேற்றமான ஒரு வெற்றி இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சூரியன் ராசியிலே இருப்பதனால் மக்களிடம் உங்களுடைய புகழ் அதிகரிக்கவே செய்யும். செல்வாக்கு உயரும். மாணவ கண்மணிகள் 2 கல்விஸ்தானத்துக்குரிய புதன் பகவான் கல்விஸ்தானத்திலே ஆட்சி பெற்று குருவோடு சேர்க்கை பெறுவதனால் கல்வியிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற முயற்சியில் உங்களுக்கான வெற்றி இருக்கின்றது. இதுவே ரிஷபராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுனராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் ஜூன் மாதம் 11ஆம் தேதி அன்று புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரம் வருகின்றது. அன்றைய தினம் புதன் பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் புதன் ஓரையிலே. அடுத்ததாக ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரனுடைய கிழமையிலே வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருகின்றது. யோகாதிபதி சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் யோகாதிபதிக்கும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது சுக்கிர ஓரையிலே நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ராசியாதிபதியும் யோகாதிபதியும் சிறப்பாக வருகின்ற கிரக விசேஷ நாட்கள் 11ஆம் தேதியும் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு இருப்பது நற்பலன்களை கொடுக்கக்கூடியது, மகிழ்ச்சிக்குரியது. இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே உங்களுக்கு ஜென்ம குரு இருந்தாலும் குருவோடு இன்னொரு கிரக சேர்க்கை இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. புதன் இருக்கிறார் ராசியாதிபதி ஆட்சி பெற்று. குருவும் புதனும் ராசியிலே திக்பலத்தோடு இருக்கின்றார்கள். 15ஆம் தேதி சூரியனும் ராசிக்கு வருகிறார். உங்கள் மிதுன ராசியிலே திரிகிரக சேர்க்கை, திரிகிரக யோகம் என்போம். குரு புதன் சூரியன் சேர்க்கை ஜூன் 15 அன்று ஏற்படுகின்றது. அது உங்களுக்கு யோகத்தை தரும் என்றாலும் அடுத்த வாரம் இன்னும் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு மற்றும் ராகு நட்சத்திர பரிவர்த்தனையும் பெறுகின்றார்கள். ஜென்ம குரு ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார். ராகு சனியோடைய வீட்டில் இருக்கிறார். மேலும் குருவோடைய நட்சத்திரத்திலிருந்து குரு தொடர்பை பெறுகிறார், பரிவர்த்தனை தொடர்பு. ஆகையால் அது ஒரு வகையில் மறைமுக தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற யோகம் ஏற்படுகின்றது. 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த இரண்டு கிரகங்களுடைய தொடர்பு ராகுக்கு ஏற்படுகின்றது. சனியோடைய தொடர்பும் குருவோடைய நட்சத்திர பரிவர்த்தனை தொடர்பும். ஆகையால் ராகுவால் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுவதனால் வெள்ளிக்கிழமையிலே ராகு பகவானுக்கு துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவதோ அல்லது எந்த ராகு தினந்தோறும் ராகு காலத்தை ராகுவோடைய காயத்ரி மந்திரம் சிறிது நேரம் கேளுங்கள். ராகு இப்பொழுது மிகவும் பலமாக இருக்கிறார் மிதுன ராசிக்கு. கேதுவும் அவ்வாறே 3லே கேது யோகமாக இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை 3லே செவ்வாய் கேது மிக சிறப்பாக இருக்கின்ற பலம், 11லே சுக்கிரன் யோகமாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய யோக பலம், இவையெல்லாம் மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஞாயிறன்று முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை மதியத்துக்கு பிறகும் சந்திராஷ்டமம் வரும். இந்த வாரம் சந்திரன் ஞாயிறன்று திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதன் பிறகு முன்னதாக உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறது சந்திராஷ்டமம் தான். எனவே இந்த வாரம் ஞாயிறு சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தருவார். தன லாபத்தை தனலட்சுமி அருள் புரியக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. தனலாபம் சிறப்பாக இருக்கும். 3லே செவ்வாய்க்கு இது முயற்சியிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகம். குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம், அவற்றில் வெற்றி. தொழில் அபிவிருத்தி, வியாபார புதிய கிளைகள் முயற்சிகள் எடுப்பதில் வெற்றி, இவையெல்லாம் இருக்கிறது இந்த வாரம். உத்தியோகம் 12லே சூரியன் இருப்பினால் பாதிப்பில்லை. 11லே கிரகம் இருந்தால் 11ஆம் இடம் மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சூரியனால் பாதிப்பில்லை. இருந்தாலும் உத்தியோகத்தில் அதிக வேலை இருக்கும். அதிக வேலையா சற்று அசதியை உணர்வீர்கள். 12லே சூரியனுக்கு நாள் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். உத்தியோக வேலை தூங்கும் பொழுது கூட அதை பற்றிய நினைப்பு இருக்கும். அவற்றினால் காலையில் எழுந்து கொள்ளும் கொஞ்சம் சோர்வாக அசதியாக இருப்பீர்கள். எனவே தூங்குவதற்கு முன்னால் சிறிது நேரம் தியானம் செய்வது நல்லது. தூக்க முத்திரை என்று ஒன்று இருக்கிறது, அதை செய்வது நல்லது. அல்லது சின்முத்திரை வைத்தாலும் நல்ல தூக்கம் வரும். அதை உத்தியோகத்திற்கு நண்பர்கள் செய்யுங்கள், நல்லது நடக்கும். தூக்கம் வரும். அடுத்தாக பெண்களுக்கான பணிகளில் திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இன்றைய நாள் இந்த வாரத்தை பிறகு வளர்பறையாகவும் பௌர்ணமி அதன் பிறகும் இந்த வாரத்தில் பெரிய அளவில் அவர் தேய்வரியாக இருக்க மாட்டார் என்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்புடன் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக திருமணமாகாத சகோதரர்களுக்கு குரு பலம், ராசியிலே குரு இருக்கிறார் என்றால் உடனே திருமணமே நடக்காது. குரு பலம் என்றால் திருமணத்துக்குரிய சாதகமான நேரம் என்பதுதான். ஆனாலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பனர் திருமண முயற்சியில் தடைகள் எவையும் ஏற்படுத்த மாட்டார். தாராளமாக பெற்றோர்கள் வரன்களை தேடலாம். விருப்பப்பட்டால் எங்களுடைய இணையதளம் திருமண இணையதளம் bharatmatchpoint.com பதிவு செய்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறையவே இருக்கும். 7ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் குரு புதன் பார்க்கின்ற யோகம். காதலிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம், தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. சந்திரனை பொறுத்தவரை 6, 7 போன்ற இடங்களில் இருக்கின்ற யோகம் இந்த வாரம் மிதுன ராசிக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் மிக சாதகமும். சந்திரனும் சுக்கிரனும் தொடர்பை பெறுகின்ற இந்த வாரம் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியிடுகின்ற படைப்புகளை மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். அடுத்ததாக அரசியல் சாதகம் இல்லை. இந்த வாரம் மிக விரைவில் ஆணி பிறக்கும், அதுவரை கொஞ்சம் நிதானம் அரசியலிலே. அடுத்ததாக மாணவ கண்மணிகளுக்கு யோகம், குரு புதன் திக்பலத்தோடு இருப்பதனால் கல்வியிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சி உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும். இதுவே மிதுனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வார கிரக விசேஷ நாட்களை முன்னுரையில் தெரிவித்திருக்கின்றேன். புதன் மற்றும் சுக்கிரனுக்குரிய நாட்கள், அவற்றை பாருங்கள். எந்த நாள் எந்த அனுஷ நட்சத்திரம் வருகிறது, செவ்வாய்க்கிழமை, அவற்றையும் தெரிவித்திருக்கேன். அவற்றையும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் வளர்பறையாக பௌர்ணமி நோக்கியும் செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமியாகவும் அதன் பிறகு தேய்பறையாக இருந்தாலும் பெரிய அளவிலே தேயாமல் இருப்பார். ஏனென்றால் அதுவரை உங்களுக்கு சந்திரனாகப்பட்டவர் 6, 7 வருவது யோகம் கோச்சார ரீதியாக. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை கடக ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் மிக யோகமாக இருப்பதனால் அந்த ராசியில் பிறந்த நீங்கள் நற்பலன்களை மிகுதியாகவே பெறுவீர்கள். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் 10ல் சுக்கிரன் இருக்கிறதுனால் பாதிப்பு என்றாலும் அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பதினால் 4ஆம் இடம் பலம் பெறுகின்றது. பாகிஸ்தானத்தில் 2லே செவ்வாய் மற்றும் கேது, யோகாதிபதி செவ்வாய் 2லே வார்த்தை காரணத்தில் இருக்கின்றார். வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபத்தை நிறையவே கொடுக்கக்கூடியவரே செவ்வாய். அவ்வாறு கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ராசிக்கு 12லே குரு புதன். இவற்றிலே இந்த வாரம் ஜூன் 13 குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். குரு திருவாதிரையிலும் ராகு பூரட்டாதிலும், குரு ராகுவோடி நட்சத்திரத்திலும் குருவோடி நட்சத்திரம். இதே நட்சத்திர பரிவர்த்தனை நம்மளுடைய சேனலிலே குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, நட்சத்திர பயிற்சி, குரு நட்சத்திர பயிற்சி பலன்களை போட்டிருக்கின்றோம். கடகராசியை பொறுத்தவரை அது விபரீத ராஜயோகம் என்ற யோகத்தை கொடுக்கக்கூடியது. இது வாரப்பலன் குறுகிய நேரம்தான் எனக்கு இருக்கிறது. ஆகையால் அவற்றிலே விரிவாக கூறியிருக்கிறேன், அவற்றை பாருங்கள். கடகராசி சகோதர சகோதரிகளே, குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை உங்களுக்கு 8ல் இருக்கின்ற ராகுவும் 12ல் இருக்கின்ற குருவும் பரிவர்த்தனை பெறுகின்ற நட்சத்திர பரிவர்த்தனை விபரீத திடீர் யோகத்தை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரம், இந்த வாரம் தொழில் வியாபாரம் தனாதிபதியான சூரிய பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் குரு ராகு திடீர் யோகத்தை தரக்கூடிய வகையில் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவதனால் பொருளாதார நெருக்கடி எந்த விதத்திலும் இந்த வாரம் இல்லாமல் திடீர் தன லாபத்தை பெறுவீர்கள்.
உங்களுக்கு பொதுவாக பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. 2 கேது, 8 ராகு, 12 குரு என்று. அவை இந்த வாரம் இருக்காது. திடீர் தனயோகம், திடீர் தன லாபம் இருக்கும். அதை திடீர் ஜாக்பாட் என்றே கூறுவேன். அடுத்ததாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 11 அமர்ந்திருக்கின்ற சூரியன் மேலதிகாரிகளும் நட்புறவை அதிகப்படுத்துவார். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள், பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்குரிய உழைப்பின் அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பணியில் திருமணமான சகோதரர்கள் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் வார்த்தையிலே கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளாதீர்கள் கணவரை அல்லது குழந்தைகளை. 2 செவ்வாய் குடும்பஸ்தானம், அது அங்கே செவ்வாய் அதிகமாக கோபத்தை கொடுக்க ஒரே கிரகம் என்றால் அது செவ்வாய் தான். அதிகமான கோபத்தை டக்கென்று வார்த்தை கொட்டி விட வைப்பார். அது இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமணமாகாத சகோதரர்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்குரிய முயற்சியில் பெரிய அளவிலே சாதகம் இல்லை. சுக்கிரனும் 10 இருப்பது கோச்சாரத்து நன்மை இல்லை. அடுத்ததாக காதலை பொறுத்தவரை நிதானம் வேண்டும். இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம் காட்டுங்கள். பொறுமையோடு அன்பை காட்டுவதன் மூலம் காதலிலே நீங்கள் பெறுகின்ற பாசம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தாக காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் காதலை வெளிப்படுத்தல் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. சந்திரன் குருவோடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு பெறுகின்ற நாளாக இந்த வாரம் இருக்கின்றது. இருப்பினும் காதலை வெளிப்படுத்துவது சந்திராஷ்மனை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை கடின உழைப்பை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் அதற்கு மீது ஒரு வெறுப்பும் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் சுக்கிரன் உங்களுக்கு 10 இருப்பனால் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. கலைத்துறையை பொறுத்தவரை அரசியலை பொறுத்தவரை சாதகமான வாரம் இந்த வாரம். ஆகையால் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சியில் மக்களிடம் ஆதரவே கிடைக்கும். அடுத்ததாக மாணவ கண்மனைகள் 12க்குரிய புதன் 12 குருவோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை இந்த வாரம் இருப்பதனால் கல்வியிலே பாதிப்பு எவையும் இல்லை. பெற்றோர்கள் பேச்சை கேட்க வேண்டும். அவற்றை மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிப்பீர்கள். 2 செவ்வாய் அடம் பிடிக்க வைக்கும். இருந்தாலும் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன்தான். ஜாதகமே முதன்மையானது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாற கிரக விசேஷ நாட்களை முன்னுரையில் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். சிம்மராசி சகோதர சகோதரிகளே, ராசியாதிபதியான சூரிய பகவான் 10 திக்பலத்தோடு பலமாக இருப்பதும் 15ஆம் தேதி லாபத்துக்கு வந்து குரு புதனோடு சேர்க்க பெறுகின்ற திரிகிரக யோகம் ஏற்படுவதும் சிம்மராசிக்கு மிக சிறந்த யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கின்றது. யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். அது நாகமங்கல யோகம் என்கின்ற யோகம் ஏற்படுகின்றது. நாகம் என்பது சர்ப்ப கிரகமான ராகு கேதுவை குறிக்கக்கூடியது. மங்களன் என்பது செவ்வாயோடைய பெயர். செவ்வாய் கேது ராசியிலே சேர்க்கை பெறுவதனால் நாகமங்கல யோகம் சிம்ம ராசிக்கு பலத்தை கொடுக்கும். சனி 8 இருந்தாலும் 7 கிரகம் இருப்பதனால் கோச்சாரவேதி அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. 9 சுக்கிரன் யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்.
3ஆம் இடம் 6ஆம் இடம் என்று. எனவே இந்த வாரம் உங்களுக்கு பௌர்ணமி யோகமும் வருகின்றது. அந்த நாளும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது. 4 சந்திரன் சௌரியனோடு தொடர்பு கொள்வது, சந்திரன் திக்பலம் பெறுவார். எனவே சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம் அதிகரிக்கும். பெரிய முயற்சிகளை தைரியமாக எடுப்பீர்கள். உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய விஷயத்தில் மிகவும் கவன சிதறல்கள் எவற்றையும் இல்லாமல் சிந்தனைகள் ஒரே நேர்கோட்டிலே எவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடிலே தைரியமும் விடாமுயற்சியும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம். 10 சூரியன் திக்பலத்தோடு இருப்பதும் அதன் பிறகு குரு புதனோடு சேர்க்கப்பெறுகின்ற இவ்வாரம் உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எடுக்கின்ற காரிய முயற்சியில் மேலதிகாரிகளிடம் ஆதரவு, சக ஊழியர்களிடம் நட்புறவே. 7 குரு பார்ப்பதனால், ராகுவை பார்ப்பதனால், மேலும் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள் ஜூன் 13. அந்த பயிற்சிக்குரிய பலன்களை நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்து விட்டோம். சிம்மராசிக்கு அது மிக யோகம். அவற்றை பாருங்கள். பார்த்தவர்களுக்கு நன்றி. ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் மிகப்பெரிய நன்மைகளை சிம்மராசி சகோதர சகோதரிகள் பெறுவீர்கள். குறிப்பாக சகோதரிகள். காரணம் 9 சுக்கிரன் மிகவும் பலமாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய லட்சுமியை அதிதேவதையாக கொண்ட சுக்கிரன் இருப்பதனால் பெண்களுக்கே முன்னுரிமை இப்பொழுது தனயோகத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன்கள். திருமணமான சகோதரருக்கு குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, பாசம், கணவர் மணி உருவிலே ஒற்றுமை. அடுத்ததாக குழந்தைகளாலும் மகிழ்ச்சி. 5 குரு பார்ப்பதினால். திருமணமாகாத சகோதரர்களுக்கு குரு பலம் சிறப்பாக இருக்கின்றது. சுக்கிரனும் யோகமாக இருக்கின்றார். திருமணத்துக்குரிய சாதகமான காலம் தற்பொழுது. முயற்சிக்கின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com திருமண இணையதளம், அவற்றில் பதிவு செய்து கொள்ளலாம் இலவசமாக. அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரம் அதிகரிக்கும். புதிய காதல் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற காதல் கைகூடும். விரும்புகின்றவர்கள் நல்ல பதிலை கூறுவார்கள். அடுத்ததாக கலைத்துறை ஏற்றமும் வெற்றியும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. சுக்கிரன் பலமாக இருப்பதனால் வெளியின்ற படைப்பிலே மிகப்பெரிய வெற்றி. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் சாதகம் இருக்கின்றது. சூரியன் வெற்றிலே திக்பலம். சுக்கிரன் 9 11 குரு என்று சூரியனுக்கு இருவரும் சுபகிரகங்கள். புதன் வேறு 11 இருக்கின்றார். ஆகையால் ராசியாதிபதி மிகவும் பலமாக இருக்கிறார். இருப்பினும் சனி பார்வையும் சூரியன் மீது இருக்கின்றது 3ஆம் பார்வையாக. ஆகையால் எடுக்கின்ற முயற்சியில் அவசரம் காட்டார்கள். ஆனால் அரசியலில் மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்றோம் மாணவ கண்மை. லாபத்தில் புதன் மிக பலமாக இருக்கின்ற தன லாபாதிபதி. சிம்மராசிக்கே இது யோகம் என்றால் மாணவ கண்மைகளுக்கு அதிகமான நன்மைகள். எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி. புதிய துறையிலே செல்லக்கூடிய, புதிய படிப்புக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு வாரம். இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை கிரக விசேஷ நாட்கள் முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். புதன்கிழமையிலே புதனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய கிழமை வெள்ளிக்கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இவ்வாரத்தில் வருகின்றது.
11ஆம் தேதி 13ஆம் தேதி மிக சிறப்பான நாள். கன்னி ராசியை பொறுத்தவரை அன்றைய தினம் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. அவற்றை முன்னுரையிலே பார்க்கின்றபோது மிக விரிவாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, ராசியாதிபதியான புதன் பகவான் தன்னுடைய மற்றொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பெற்று குருவோடு சேர்க்கை. பொதுவாக புதன் 10ல் இருப்பது மிக யோகம். அவற்றில் உங்களுக்கு அவர் ஆட்சி பெற்று 10ல் இருப்பதும் ராசியாதிபதியும் அவரே. அனைத்து ராசி என்பவர்களுக்கும் 10ல் புதன் இருப்பது யோகம் என்றால் உங்களுக்கு அவர் இரட்டிப்பான யோகம். ராசியாதிபதி மற்றும் 10ஆம் வீடு அவருக்கு ஆட்சி பெற்ற வீடு. இவற்றிலே குருவோடு சேர்க்கை. 15ஆம் தேதி சூரியனும் சேர்க்கை பெறுகிறார் புதனோடு. ஆனி மாதம் பிறக்கின்றது. பொதுவாக 10ஆம் இடம் அந்த இடத்தில் சூரியன் திக்பலம் பெறுவார். 15ஆம் தேதி முதல் 3 கிரக சேர்க்கை மிதுனத்தில் ஏற்படுவது திரி கிரக யோகம் என்கின்ற யோகம் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் அது கர்மஸ்தானம் 10ஆம் இட ஜீவனஸ்தானத்தில் ஏற்படுகின்றது. தசம கேந்திரத்தில் 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு மிக சிறப்பு என்றால் 7லே சனி இருக்கிறாரு என்ற அச்சம் வேண்டாம். சனி 7லே இருந்தாலும் 6ஆம் இடம் அதாவது கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் மீனத்தில் 7ல் அமர்ந்திருக்கின்ற சனியால் கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. அது கோச்சார வேதை. 6லே இருக்கின்ற ராகு தடுப்பார். 6லே ராகு யோகத்தை தருகின்றார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 8ல் இருப்பதும் சிறப்பு. இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி. சந்திரன் உங்களுக்கு லாபாதிபதி 3 மற்றும் 5 என்று உங்கள் ராசி 3, 2, 3, 5 என்று வருவார். அதுவும் யோகம். பௌர்ணமி வருகின்ற நாள் மிக சிறப்பு. பௌர்ணமி அன்று நீங்கள் எப்பொழுதும் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது அல்லது கிரிவல்லம் செல்வது அல்லது சித்தர்கள் சமாதிக்கு செல்வது யோகம். ஏனென்றால் அவர் உங்களுக்கு லாபாதிபதி சந்திரன். சந்திரன் புதனை விரும்பக்கூடியவர். புதன் தான் சந்திரனை விரும்ப மாட்டார். ஆகையால் சந்திரனை நீங்கள் தரிசிப்பது, சந்திர தரிசனம் செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு யோகம். பௌர்ணமி என்பது உங்களுக்கு முழு நிலவு. அல்லது அமாவாசைக்கு 3ஆம் நாள் வருகின்ற சந்திர தரிசனம் 3ஆம் பிறையை சந்திப்பதும் மிக மிக நற்பலன்களை கொடுக்கும். ஆனால் பௌர்ணமி அன்று நீங்கள் எளிதாக பார்க்கலாம். 3ஆம் பிறையை பார்ப்பது சில நேரங்களிலே மேகமூட்டங்களிலே தெரியாது. ஆகையால் எப்பொழுதும் சந்திர வழிபாடு செய்வது, சக்தி வழிபாடு செய்வது, லட்சுமி வழிபாடு செய்வது கன்னிராசிக்கு நன்மை. இந்த வாரம் தொழில் வியாபாரம் 10லே இப்படி கிரகங்கள் அற்புதமாக இருப்பதனால் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை சுக்கிரனும் குருவும் பார்ப்பதனால் பணப்புழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் மிக அற்புதமாக இருக்கும். எப்படியாவது உங்கள் கையிலே பணம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அது அதிகமாகவே இருக்கும். எனவே இந்த வாரம் கொஞ்சம் பணப்புழக்கமும் பண வரவும் அதிகமாக இருப்பால் சேமிப்பை சேர்ப்பது கொஞ்சம் நல்லது. அது நல்ல ஒரு தங்கமாக ஒரு காயினாக. தங்கம் என்றாலே எல்லாருக்கும் இப்போ ஒரு பயம் அலறல் வந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு விலை ஏற்றுறது இறங்குறது. இருப்பினும் சேமிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் தொழில் வியாபாரம் மட்டுமல்லாமல் குடும்பத்தினருக்கும் இருக்கும். அதாவது குடும்பத்தில் சேமிப்பு இந்த வாரம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபம் சிறப்பாக இருக்கும். கடனும் அழைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். உத்தியோகம் சூரியன் உங்களுக்கு 9லே இருக்கின்றார். இருந்தாலும் அவர் உங்களுக்கு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற நிலையும் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்ற பலமும் உங்களுக்கு 6ஆம் இடம் யோகமாக இருப்பதினால் ராகு குருவோடு தொடர்பை பெறுவதனால் உத்தியோகத்தை பொறுத்த எதிரிகள் இல்லாத ஒரு நிலை. எதிரிகளே இருந்தாலும் சத்து சர்வநாசம் என்பார்களே, அது செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இப்பொழுது ஏற்படுகின்றது. சத்துருக்கள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள், இல்லது பயந்து நடுங்கி விடுவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான சகோதரிகள் குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் குரு பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு, வார்த்தையிலே இனிமை, குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை அன்பே அதிகரிக்கும். ஆகையால் உங்களுக்கு கண்டக சனி 7லே சனி இருக்கிறார் என்றாலும் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்பது உறவுகள் மேலும் அன்பை காட்டும். அடுத்ததாக திருமணம் ஆகாத சகோதரிகள் குரு பலம் இல்லை 7லே சனி என்று கவலைப்பட வேண்டாம். குரு பலம் என்பது திருமணத்துக்குரிய சாதகமான காலம் என்பதைத்தான் தெரிவிக்கும். அதுதான் திருமணத்துக்குரிய நேரம் என்பதெல்லாம் அல்ல. இருந்தாலும் 7லே சனி கண்டக சனி. ஆனாலும் அடுத்தது 7லே இருக்கின்ற சனி கண்டக சனிக்கு அடுத்தது அஷ்டம சனி. திருமணத்துக்குரிய முயற்சியை சனியே தனியாக உங்களை தடுத்து கொண்டே இருப்பார் என்றால் இல்லை. ஜாதகமே முதன்மையானது. திருமணத்துக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கொள்ளும். திருமண முயற்சியில் ஈடுபடும். நிச்சயம் பொருத்தம் பார்க்கின்ற நீங்கள் பார்ப்பது உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக காதலை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம். மனோகாரகன் சந்திரன் குருவோடையும் சுக்கிரனுடையும் தொடர்பு பெறுகின்ற இந்த வாரம் மனதிலே உற்சாகம், காதலிலே அன்பு. காதலுக்குரிய வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் சாதகமே காதலை வெளிப்படுத்துவதே.
நல்ல பதிலே கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை கன்னி ராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகம்தான். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு சாதகம் தான். காரணம், சந்திரன் நீச்சமும் பெறுவார். ஆக இந்த வாரத்தை பொறுத்த கலைத்துறையில் பெரிய முதல் செய்யும் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. சந்திரன் 3 நீச்சம் பெறுவார். 4க்கு செல்லும் போது அர்த்தாஷ்டம சந்திரன். ஆகையால் அந்த வாரம் கலைத்துறை கவனம். அடுத்ததாக அரசியல், சூரியன் ஓரளவுக்கு சாதகம். ஆகையால் இந்த வாரம் அரசியலே பெரிய அளவிலே பாதிப்பு எவையும் இல்லை. மாணவ கண்மணிகள் 10 புதன் மிக வருமாக 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதனால் உயர்கல்வியை செல்லக்கூடிய மாணவ கண்மணிக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல கல்லூரி, நல்ல இடத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மன நிறைவு கொண்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்கல்வியிலே யோகம். இதுவே கன்னிராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரனுடைய கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் அன்றைய தினம் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சுக்கிர ஓரையிலே ராசியாதிபதி பலம் பெறுவார். உங்களுக்கு அது யோகமாக அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி ராசியை பார்ப்பதும் 9 குரு புதன் 8 சூரியன் இருந்தாலும் 7 கிரகம் இருப்பதால் பெரிய அளவிலே பாதிப்பில்லை. 6 சனி 11 கேது என்று கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்றது. உங்களுக்கு 10க்குரிய ஜீவனாதிபதியான சந்திர பகவானும் இந்த வாரம் சாதகமாகவே இருக்கின்றார். ராசியிலும் அப்புறம் 3ஆம் இடத்தில் இருப்பதும் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதனால் இந்த வாரம் துலாம் ராசிக்கு மிகவும் யோகமான வாரம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் இருக்காது. சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். நன்மைகள் கொடுக்கக்கூடிய லட்சுமி யோகம் இருக்கின்றது. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு புதன், அதுவும் பாக்கியாதிபதி ஆட்சி பெற்று இருக்கின்ற யோகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். இவையும் சிறப்பு. ஆகையால் துலாம் ராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தனயோகம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய முயற்சியிலே வெற்றிகள், மக்களிடம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அரசாங்கத்தினிடம் ஆதரவு இருக்கின்றது. கடன் பிரச்சனை தீரும். உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கலாம். மனதிலே உற்சாகம், புத்துணர்ச்சி, எந்த ஒரு விஷயத்திலும் முழு ஈடுபாட்டை காட்டி உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள். மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் தனயோகம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் நிதானம் வேண்டும். 8 சூரியன் இருக்கிறார். 15ஆம் தேதி அவர் உங்களுக்கு 9க்கு சென்று விடுவார். இருந்தாலும் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் உயரதிகாரி பேசுகின்ற பொழுது மட்டும் நிதானம். மற்றபடி சக ஊழியர்களெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பகைமையே காட்ட மாட்டார்கள். உங்கள் நட்புறவையே அவர்கள் பேணி பாதுகாப்பார்களே ஒழிய அவர்களின் எந்த விதம் பகைமையும் இல்லை. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு 11க்குரிய பாதகாதிபதி. அவர் 8 இருக்கிறார். எனவே பேச்சிலே குரூப் டிஸ்கஷன், கலந்துரையாடல் போன்ற அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். அவர்கள் ஒன்று கேட்க, நீங்கள் ஒன்று கூற, அவர்கள் ஒன்று மீண்டும் கூற என்று வார்த்தையிலே போர் நடக்கக்கூடிய இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அது குறிப்பாக கலந்துரையாடல், அதாவது குரூப் டிஸ்கஷன் ஆங்கிலத்திலே. அவற்றில் மட்டும் உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி உயர்வே உங்களுக்கு குடும்பத்தில் பெண்களுக்கான திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தையும் சூரியன் பார்க்கிறார். கொஞ்சம் பொறுமை, வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள். மற்றபடி 7 சுக்கிரன் இருக்கிறார். 7 சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல. கோச்சாரி உங்கள் ராசி
ராசியாதிபதி. ஆகையால் கொஞ்சம் கணவரிடம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், வார்த்தையிலே கோபமில்லை. மற்றபடி உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமான சகோதரிகளுக்கு அடுத்ததாக திருமணம் ஆகாத சகோதரிகள், குரு 9 இருக்கின்ற குரு பலம் திருமணத்துக்குரிய சாதகமான காலம். முயற்சியில் நல்ல வரனே அமையும். இந்த வாரமும் தொடர்கின்றது. ஆகையால் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதல், மகிழ்ச்சி, சந்தோஷம். பொதுவாக 7லே சுக்கிரன் இருந்தாலே காதலை கொடுப்பார். காதலித்து கொண்டிருப்பவர்கள் மேலும் அன்பாக இருப்பீர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொள்ளும். 7லே சுக்கிரன் இருந்தாலே காதலை வெளிப்படுத்த வைத்து விடுவார். ஆகையால் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் நல்ல பதிலும் கிடைக்கும். வெற்றி என்பது உங்கள் பக்கமே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை ஏற்றம், வெற்றி மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே சுறுசுறுப்பாக வெற்றிகளை மிகப்பெரிய அளவிலே பெறுவீர்கள். அரசியல் 8லே சூரியன் சாதகம் இல்லை, ஆனாலும் மற்ற கோள்கள் சாதகம். வார்த்தையில் மட்டும் ஊடகங்களில் நீங்கள் ஒன்று பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. சும்மா நடந்துக்கிட்டே பேசினாலே இப்போ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஆகையால் அரசியல் நண்பர்களே கவனம்தான். வார்த்தையிலே நடந்து கொண்டும் பேசினாலும் எந்த இடத்துல பேசினாலும் பக்கத்தில் திரும்பி பார்த்துட்டு பேசுங்க. அரசியலை பொறுத்தவரை கவனம்தான். மாணவ கண்மணிகள் குரு புதன் சேர்க்கை, பாக்கியஸ்தானம் பலமாக இருப்பதால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் கல்வியிலே முன்னேற்றம். இதுவே துலாம் ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி, லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சிம்ம ராசியிலே அமர்ந்து திக்பலத்தோடு பலமாக இருக்கின்றார். ஆகையால் ராசியாதிபதி பலமாக இருக்கின்ற இவ்வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமும் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளையும் பெறுவீர்கள். பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே வந்து அமர்வதும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கின்ற இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. கிரக விசேஷ நாட்கள் இவ்வாரத்தில் இருக்கின்றது. முன்னுரையிலே அவற்றை கூறியிருக்கின்றேன். புதன், வெள்ளி, செவ்வாய் போன்ற நாட்களில் கிரக விசேஷ நாட்கள் இந்த வாரம் முன்னுரையிலே பார்ப்பதன் மூலம் அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமையில் அனுஷம் வருவது யோகம். நீங்கள் செவ்வாயை ராசியாதிபதியாக பெற்றவர்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு 7லே கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. 7லே சூரியன் 15ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு சூரியன் உங்களுக்கு 8க்கு செல்கின்றார். உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு 8ல் அமர்ந்திருக்கின்ற குரு ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை 13ஆம் தேதி அன்று பெறுகிறார். அதுவரை குரு செவ்வாயோடைய நட்சத்திரம் ராசியாதிபதி நட்சத்திரமான மிருகஸ்ரீஷத்தில் இருக்கிறார்.
எனவே இந்த வாரம் குரு உங்களுக்கு 8 இருந்தாலும் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஒரு அதிபதி 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதினால் தன லாபம் சிறப்பாகவே இருக்கும். 10ல் கேது செவ்வாய் ஒரு 2 கிரகங்களே உங்களுக்கு போதும். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியில் பெறுவது. குறிப்பாக செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதும் 4ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான உங்கள் ராசியாதிபதி பார்க்கின்ற பலம் ஒன்றே போதும் உங்களுக்கு வெற்றி. குறிப்பாக விருச்சிக ராசியை பிறந்த நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்திலும் செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் நீங்கள் பெரிய ஆள், வெற்றிக்குரியவர். அதுதான் அனுபவ உண்மை என்னிடம். ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் பலமாக இருப்பதினால் வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. அரசாங்கத்தினால் ஆதரவு உங்களுக்கு. எல்லாவற்றிலும் எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு மேன்மை தனலாபம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். ராசியை சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் பார்க்கிறார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் யோகாதிபதி சூரியன், ராசிக்கு அதிபதி செவ்வாய். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு, மேலதிகாரிகளிடம் பாராட்டுக்கள் போன்றவை கிடைக்கும். சக ஊழியர்களிடம் நட்புறவு நன்றாக இருக்காது, ஆனால் வெற்றியாக நீங்கள் பெறுவீர்கள். அவர்களே உங்களிடம் தோல்வி அடைவார்கள். சக ஊழியர்கள் பகைமை காட்டுவார்கள். நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பகைமை காட்டுவார்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்கள் பகைமை காட்டுவார்கள். ஏனென்றால் 6லே சுக்கிரன் இருப்பதினால். இருந்தாலும் வெற்றி இறுதியாக உங்களுக்கு. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரிகளுக்கு குடும்பஸ்தானத்தை குரு புதன் பார்ப்பதினால் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகையால் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவும். 7லே சூரியன் இருக்கிறனால் ஆகையால் கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அவருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். ஆகையால் சூரியன் 7ல் இருந்தால் அது இந்த மாதிரியாக ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். அவை மட்டும் அவர் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இல்லை, சுக்கிரனும் 6ல், அதுவும் சாதகம் இல்லை. எனவே திருமண முயற்சி இந்த வாரம் கோச்சார ரீதியாக கோள்கள் சாதகமில்லாத நிலை இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதல் நிதானம் வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆனாலும் நீங்கள் கோபம் காட்டுவீர்கள். ஆனால் உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ உங்களிடம் கோபம் காட்ட மாட்டார்கள், பணிந்துதான் போவார்கள். ஆனால் நீங்கள் கோபம் காட்ட வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, என் அன்பான வேண்டுகோள். ஆனால் காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. சுக்கிரன் 6ல் இருப்பதனால் ஆகையால் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்றபோது கலைத்துறை பொறுமை காட்ட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. சுக்கிரன் 6லே இருக்கின்றது, பலமற்ற நிலை. ஆகையால் இந்த வாரம் நிதானம் பொறுமை காட்டுங்கள் கலைத்துறையை பொறுத்தவரை. அரசியல் 7லே சூரியன், அதுவும் 8ஐ நோக்கி செல்கின்றார். பகை வீட்டில் வேறு இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு அரசியலுக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த வாரம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்து சில பிரச்சனைகள் அரசியலை நோக்கி இருக்கிறது. ஆகையால் இந்த வாரம் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கின்றன. அரசியல் பெரிய தலைவர்களுக்கு அது பிரச்சனை தான், பாதிப்பு தான். ஆகையால் 10ஆம் இடம் பதவியை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய்க்கு இது பலம். ஆனால் சூரியன் 7லிருந்து 8க்கு போகிறார் இந்த வாரத்தை பொறுத்து. ஆக 15ஆம் தேதி முதல் ஆணி பிறக்கின்றது. கொஞ்சம் அரசியல்களே விருச்சிக ராசிக்கு பிரச்சனை. இதுவே அடுத்ததாக மாணவ கண்மைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 8ல் புதன், மறைந்த புதன், கல்விக்குரிய நன்மையாக இருக்கிறார். ஆக மாணவ கண்மைகளுக்கு யோகம். ஒரு சாராருக்கு ஒரு நல்லது இல்லைன்னா இன்னொரு சாராருக்கு நல்லதாக இருக்கிறது. அதுதான் கோள்களின் கோலாட்டம். இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, 3 ராகு, 5 சுக்கிரன், 6 சூரியன், 7 குரு புதன், 9 செவ்வாய், 5 பாவோத்பாவமாக செவ்வாய் 9 என்று கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றது. 4 சனி, அர்த்தாசம சனி என்றாலும் 4 சனி இருக்கின்ற 3 ஒரு கிரகம் இருந்தால் சனியால் அர்த்தாசம சனியால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அவை. 3 ராகு இருக்கிறார், ஆகையால் சனியாலும் பாதிப்பில்லை என்று கோள்கள் மிகவும் சாதகமாக. சந்திரன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார், ராசிக்கு வருகிறார் என்று இந்த வாரம் தனுசு ராசிக்கு மிகவும் யோகமான வாரம். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி. 15ஆம் தேதி முதல் சூரியனும் குருவோடியும் புதனோடியும் சேர்க்கை பெறுவார். சூரியன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம், குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம் என்று தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் தொட்டதெல்லாம் வெற்றி. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். எல்லா நிலையிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிறு வரை உங்களுக்கு இருக்கின்றது. முன்னுரிலே இவ்வாறு கிரக விசேஷ நாட்களையும் கூறியிருக்கின்றேன், அவற்றையும் பாருங்கள். செவ்வாய், புதன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்கள் இந்த வாரத்தில். ஆகையால் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரம் துறை ரீதியாக பார்க்க மிக அற்புதமாக இருக்கும். தன லாபம் மிக பல வழியில் உங்களுக்கு வந்து சேரும். பண திரட்டு மிக எளிதாக இருக்கும். பண முதலீடுகள் செய்வீர்கள். தொழில் வியாபாரம் துவங்குவீர்கள். துவங்கிய தொழில் வியாபாரம் மிகப்பெரிய விஸ்தரிக்கக்கூடிய ஒரு யோகம். எந்த ஒரு முயற்சியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையுடன் மக்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். சில ஒரு விஷயத்தில் எதை செய்தாலும் அது மக்களுக்கு பிடிக்கும். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே செழித்தோங்கக்கூடிய நல்ல வாரம். அடுத்தாக உத்தியோகம். 6 சூரியன், 15ஆம் தேதி. அதன் பிறகு சூரியன் குருவோடு சேர்க்கை பெறும் யோகம்தான். ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் பெரிய பதவிகள், பெரிய உயர்வுகள், உத்தியோக உயர்வு கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய பொறுப்பை சுமையாக நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அவை உங்களுக்கு சாதனைக்குரிய அங்கீகாரமாக நினைப்பீர்கள். ஆகையால் உயர் பொறுப்பில் இருக்கின்ற மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம். பெண்களுக்கான படையில் திருமணமான சகோதரர்களுக்கு குடும்பஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த இடத்தை உங்களுக்கு நன்மையான யோகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகத்துடைய பாதி பார்வையும் இல்லை என்பதினால் இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். 7 குரு இருப்பனால் கணவன் மனைவியிலே அன்பு. திருமணமாகாத சகோதரிகள் குருபலமும் சுக்கிரனும் சாதகமாக இருப்ப நல்ல வரன் நிச்சயம் அமையும். முயற்சித்தில் என்றால் திருமண காலம் இப்பொழுது நன்றாக இருக்கின்றது. களத்திரகாரன் சுக்கிரன் சாதகம். முயற்சிக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய பெற்றோர்கள் எங்களுடைய திருமண இணையதளமான bharatmatchpoint.com பதிவு செய்து கொள்ளலாம். இலவசமாக திருமண வரம் தேடலாம். அடுத்ததாக காதல். மகிழ்ச்சியான வாரம். இந்த வாரம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சந்தோஷமே அதிகமாக இருக்கும். எந்த விதத்திலும் மன வருத்தம் இல்லாத ஒரு நல்ல வாரம், மகிழ்ச்சியான வாரம். அடுத்தது காதல் வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் வெளிப்படுத்துங்கள். சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார்கள். காதல் வெளிப்படுத்தல் வெற்றி. கலைத்துறை யோகம். கலைத்துறையை பொறுத்தவரை கோள்கள் மிக சாதகமாக இருப்பதனால் குறிப்பாக கலைத்துறையிலே தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாரம். இந்த சாபுத்திகளும் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். பல கோடியை பார்ப்பீர்கள். அடுத்ததாக அரசியல். மிக சாதகம் அரசியலை பொறுத்தவரை. 6 சூரியன் குருவோடு சேர்க்கப்படுகின்ற யோகம். தனுசு ராசிக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்குது. எனவே இந்த வாரம் அரசியலே யோகம் அதிகம். அதாக மாணவ கண்மகள். புதன் ஆட்சி, குருவோடு சேர்க்கை. புதன் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற துறையிலே உங்களுக்கு இடம் வாங்கி கொடுப்பார். யோகமான வாரம். கல்வியில் அடுத்த கட்ட கல்லூரி, நீட் தேர்வு எல்லாம் வந்து இருக்கிறது. இந்த காலம் இப்போ பயிர்களெல்லாம் முடிஞ்ச காலம். ஆகையால் இந்த நேரத்தில் கல்வியில் தனுசு ராசி மாணவ கண்மணிகளுக்கு ரொம்ப நல்ல நேரம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு மொத்தத்தில் மிக சிறப்பும் யோகமும் கொண்டதாக இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக வெற்றி. இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி நண்பர்களே, ராசியாதிபதியான சனி பகவான் 3லேயும் 4லே சுக்கிரன் யோகமாக அமர்ந்து 10ஆம் வீட்டை தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் 6லே 6க்குரிய புதன் ஆட்சி பெற்று குருவோடு சேர்க்கை, இவற்றினால் குருவால் பாதிப்பு இல்லை. சூரியன் 5லே இருக்கின்றார், 15ஆம் தேதி அவரும் 6க்கு செல்கின்றார் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியும் யோகாதிபதியாகப்பட்ட சுக்கிரனும் புதனும் மிக சாதகம். சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடம் அப்புறம் ராசிக்கு வருகிறார். இந்த வாரம் சந்திரனும் முழு நிலவாகவும் அதன் பிறகு பெரிய அளவில் தேயாமல் இருக்கின்ற இந்த வாரம் எல்லாவற்றிலும் மகர ராசிக்கு யோகம், வெற்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்திரன் மனோகாரகனும் மிக பலமாக சுக்கிரன் குருவுடைய தொடர்பு ஆகையால் தொட்டதெல்லாம் இந்த வாரம் மகர ராசிக்கு வெற்றி. புதிய முயற்சிகளை தைரியமாக எடுங்கள், சாதகமான வெற்றி இருக்கிறது. பொதுவாக கோள்கள் சாதகமாக இருக்கின்ற போது சில கோள்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். 2லே ராகு, 8லே செவ்வாய் மற்றும் கேது. 8லே செவ்வாய் வாகனம் ஓட்டுகின்ற போது வேகம் வேண்டாம், அது மட்டும் வேண்டாம். பெரிய நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயகரமான விஷயங்களை கையாளும் கொஞ்சம் கவனம். அந்த துறையில் இருக்கின்ற போது அதிகவனம். 8லே செவ்வாய் அட்டமத்தில் இருக்கிறார், அதை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம் துறை ரீதியாக லாபம் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் லாபஸ்தானத்துக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் உங்களுக்கு 8லே சிம்மத்திலும் தான் 4ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் வீடு சுக்கிரன் துலாம், அந்த வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். எனவே அந்த வீடுகள் எல்லாம் பலம் பெறுவதனால் இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம். தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அவசரம் வேண்டாம். செவ்வாய் 8ல் இருப்பனால் கோபம் வந்துவிடும் சில நேரங்களிலே. அவற்றினால் உங்கள் ஊழியர்கள் கோபத்துக்கு நீங்களும் அவங்கள்ட்ட கோபத்தை காட்டுவீங்க. அவங்க வேலையை விட்டுனாங்கன்னா நீங்கள் தான் அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே அவற்றை கவனம் வைத்துக்கொண்டு கோபம் அறிவுக்கு சத்ருன்ற மட்டும் தொழில் வியாபாரத்தில் நிலையில். ஏன்னா தொழில் வியாபாரம் மகர ராசிக்கு நெருங்கிய தொடர்பு. நிறைய பேர் தொழில் வியாபாரம் செய்வராக இருப்பது உத்தியோகம் பார்க்குறவங்க ஏன்னா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆகையால் இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக உத்தியோகம். இந்த வாரம் கொஞ்சம் அமைதி காட்டுங்கள். சூரியன் 6க்கு போயிடுவார். ஆணி போகிறக்க பிறகு உங்களுடைய ஆட்டம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இப்போ உங்கள் ஆட்டத்துக்கு கொஞ்சம் அமைதி காட்டுவது, கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. மற்றபடி 3லே சூரியன், 4லே சுக்கிரன், 6லே குரு புதனோடு சேர்க்கை என்று புதன் 6ல் இருக்கின்ற யோகம் குருவால் பாதிப்பில்லை என்பதனால் சத்துருக்களை அடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உயரதிகாரிகளும் வார்த்தையிலே பொறுமை. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதனால். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான சகோதரர்களுக்கு 2ஆம் இடத்தை சனி, 2ஆம் இடத்தை ராகு இருப்பதும், சனியோடு வீட்டில் ராகு இருப்பதும், செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்ப்பதுமா சனியும் பார்ப்பனா குடும்பத்தில் கணவன் மனைவிகளே கொஞ்சம் பொறுமை, நிதானம். மற்றபடி உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகம் உயர்வு, ஏற்றம், முன்னேற்றம். அடுத்ததாக திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இல்லை என்றால் அது சாதகம் இல்லை. திருமணத்துக்குரிய சாதகமான காலம் இல்லை என்றால் அதுதான் திருமணமே தடை என்பதெல்லாம் கிடையாது. உக்கிரன் சாதகமாக இருக்கிற களத்திரக்காரன் திருமண முயற்சியில் 7 முடிஞ்சிருச்சு, அதுதான் கொஞ்சம் பயப்படணும். அப்போ இப்போ இல்லை. ஆகிய திருமணத்துக்குரிய சாதகமான நேரம் உங்களுடைய தசாபுத்தி தான் தெரிவிக்கும். முயற்சிக்கலாம். நிச்சயமாக சுக்கிரன் நல்ல வரனை அமைத்து கொடுப்பார். விருப்பப்படுங்க. எங்களுடைய திருமண இணையதளமே bharatmatchpoint.com திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தீர்க்கலாம். அடுத்ததாக காதலை பொறுத்தவரை இந்த வாரம் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும். அன்பு பாசம் காட்டுவீர்கள். உங்களுடைய பிடித்த இடங்களுக்கு இருவரும் செல்வீர்கள். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் தாராளமாக. சுக்கிரன் சாதகமாக இருக்கிற காதலை வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் எல்லாவற்றும் நன்மை தான். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறைக்கு மகர ராசிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆக கலைத்துறையை பொறுத்தவரை இப்பொழுது ஏற்றம்தான். வெற்றிக்குரிய பாதையில் செல்லக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதன் 6ல் ஆட்சி பெற்று இருப்பதனால். அடுத்ததாக பார்க்கின்ற அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் அமைதி, அடுத்த வாரம் முன்னேற்றமான பாதை. மகர ராசிக்கு அரசியலுக்கும் தொடர்பில்லை. அடிக்கடி அது நிறைய பதிவில் சொல்லிகிட்டே இருக்கேன். இருந்தாலும் ஏன்னா அட்டமாதிபதி சூரியன்றனால இருந்தாலும் இப்போது சூரியன் 6க்கு போகிறாரே, ஆணி முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தால்
நாள். அடுத்த மாணவக்கண்மை உயர்வு இருக்கின்றது. எதிர்பார்க்கின்ற இடத்தில் உங்களுக்கு கல்லூரியிலே இடம் கிடைக்கும். சிறப்பான முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சிக்குரிய நல்ல ஒரு பதில் பெற்றோர்களுக்கு ஒரு நாள் பெருமைகள் கிடைக்கும். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வார கிரக விசேஷ நாட்கள் புதனுடைய கிழமையிலே புதனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய கிழமையிலே சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமையிலே அனுஷ நட்சத்திரம் என்று வருகின்றது. முன்னிலை விரிவாக கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள். அந்த நாளிலே உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே ராகு, 7லே செவ்வாய், கேது, 2லே சனி, இவர்களெல்லாம் கோச்சார வேதி அடிப்படையில் தடையாக இல்லை. மற்ற கிரகங்கள் தடை செய்யணும். இந்த கெடுபலங்கள் தடைப்படும். அதாவது ராகுவோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் ராசியில் பாதிப்பில் யாரும் இல்லை. அதே போல் 2ல் சனியோடு எதனா ஒரு கிரகம் இருக்கணும். 2ல் இந்த வாரம் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ல் செவ்வாய் இருக்கிறதே பாதிப்பு. கேது இருந்தாலும் 7ல் செவ்வாயும் கேதும் இருந்தாலும் 6ல் ஒரு கிரகம் தான் பாதிப்பு இல்லை. 6ல் யாருமே இல்லை. ஆகையால் சனி, ராகு, செவ்வாய், கேது கெடுபலங்களை செய்கிறாங்க. இவற்றில் சுக்கிரன் 3ல் இருக்கிறது யோகம். 5ல் குரு, புதன், இவங்க 3 பேர் தான் உங்களுக்கு நன்மையை செய்கிறாங்க. சந்திரன் இந்த வாரம் நன்மையை செய்கிறார். 10ஆம் இடத்துக்கு வருவார், 11ஆம் இடத்துக்கு வருவார். எனவே இந்த வாரம் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள யாரை வழிபட வேண்டும் என்றால் மகாலட்சுமி தான். அனுமனை வணங்குவது மகாலட்சுமி. சனீஸ்வரருக்கு அனுமன் சாலி கேளுங்கள். மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள். தைரியலட்சுமியை வணங்கி வாருங்கள். நிச்சயம் தைரியம் தான் இப்போ உங்களுக்கு தேவை. மற்றபடி பார்க்கின்ற போது இந்த வாரம் கோபம் அதிகமாக வரும். 7ல் செவ்வாய் அந்த கோபத்தை கொடுப்பார். ராசியாதிபதியான சனியும் பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக. புசுக்கென்று கோபம் வரும். பட்டென்று இருக்கிற இடத்த விட்டு போயிட்டே இருப்பீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு பின்னாலேயே ஓடி வர வேண்டியதாக இருக்கும் மற்றவங்க. அது தவறு என்றால் தவறு தான். ஏனென்றால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் அவ்வாறு கோள்களின் கோலாட்டத்தில் சனி, ராகுவோடைய கேதுவோடைய ஆட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க. ஆனால் குரு உங்களை பாதுகாக்கின்றார். ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை 13ஆம் தேதி ஏற்படுகின்றது. அது உங்களுக்கு சாதகமான ஒன்று. குருவும் ராகுவும் தொடர்பை கொள்கின்றார். குரு ராகுவை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். ராசி மிகவும் பலம் பெறுகின்றது. அது உங்கள் மனதிலேயே தைரியத்தை கொடுக்கும். அதனால தான் தைரியலட்சுமி வணங்க சொல்கிறேன். அது 13ஆம் தேதி நம்மளுடைய சேனலிலே குரு ராகு நட்சத்திர பயிற்சி, குரு நட்சத்திர பயிற்சி மிருகசீஷத்தில் இருந்து திருவாதிரைக்கு போகிறார். திருவாதிரைக்கு போகிறது ராகுவோடைய நட்சத்திரம். ராகுவோ ஏற்கனவே பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம் தான் சஞ்சாரம் செய்கிறார். எனவே வர 60 நாட்கள் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை கும்பராசிக்கு யோகத்தை தரக்கூடியது. எனவே தொழில் வியாபாரம் கோபம் மற்றும் அறிவுக்கு சத்துள்ளதை மனசில் வச்சுங்க. இந்த வாரம் நிச்சயம் லாபம் இருக்குது. ஏன்னா ராகு குரு பார்க்குறார். மேலும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகு இப்போ கொடுக்குற இடத்துக்கு வரார். ஆகையால் இந்த வாரம் கோபம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் தொழில் வியாபாரத்தில் நிச்சயம் நல்ல லாபம் இருக்குது. சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக உத்தியோகம். 4ஆம் இடத்துல சூரியன் ஜூனியன் இழந்து இருக்கிற. ஆகையால் உயர் அதிகாரிகள் நீங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இதாண்டா சமயம் மாட்டினாண்டா
அப்படின்ட்டு உங்களை எதனா ஒன்று மாட்டினாண்ட குமார் அப்படின்ட்டு எதனா ஒன்று உங்களை சிக்கலை மாட்ட வைக்க பார்ப்பாங்க. ஆனால் உயரதிகாரிகள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் நான்களே அவர் மாட்டிக்கிட்டதுனால இந்த வாரம் நீங்கள் ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகள், குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் பார்வை வேறு ஆகையால் குடும்பத்தில் ரொம்ப நிதானம் பொறுமை. சில சமயங்களிலே வார்த்தை விடுவீர்கள், அப்புறம் வருத்தப்படுவீர்கள். ஆனால் நிதானம் காட்டுவது நல்லது. 7க்குரிய சூரியன் உங்கள் ராசி 7க்குரியவரும் பலம் இழந்து இருக்கிறார். அவர் எந்த விதத்திலும் நீங்கள் செய்த சில பிரச்சனைகள் யோசித்தாலும் அவரும் உங்களுக்கு எந்த விதத்திலும் அவரும் இறங்கி வர மாட்டார். ஆகிய கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத குரு பலம் இருக்கிறது, 7ல் செவ்வாய் இருந்தாலும் திருமண முயற்சியிலே தடைகள் இல்லை. இருப்பினும் சனி இப்போ பாத சனி வந்துட்ட, ஜென்ம சனி இல்லை, ராகுவால் இப்போ பிரச்சனை இல்லை, குரு பார்க்குற. ஆனாலும் இந்த நேரத்தில் திருமண முயற்சி ஜாதகமும் முதன்மையாக முக்கியத்துவம் தர வேண்டும். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள் சகோதரிகளே, பெற்றோர்களே, சகோதரிகளே, பெண்களுக்கான சகோதரிகளே. அதாவது பூரட்டாதி, அவிட்டம், அப்புறம் சதயம், இந்த நட்சத்திர பொருத்தங்கள் 10 பொருத்தம் 8 பொருத்தம் அப்படின்னா முடிவு வராதிங்க. அது முக்கியம், ஜாதகம் தான். அடுத்ததாக காதல், நிதானம் காட்ட வேண்டும். இந்த வாரம் காதலிலே நிதானம் மட்டும் நீங்கள் காட்ட, வார்த்தையில் சந்தேகம் மாதிரி எதனா வார்த்தையில் விட்டீங்க பிரிவு தான். ஆகையால் அமைதி தான் உங்களுக்கு ஆயுதம். இப்போ அமைதி உங்களுடைய ஆயுதம். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம். காதலித்து கொண்டுக்குள்ளே அமைதியாக இருக்கின்றேன், காதலை வெளிப்படுத்தலாமா? வேண்டாம் நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக கலைத்துறையிலே இந்த வாரம் கொஞ்சம் சோதனையான வாரம். கலைத்துறையில் சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஆகையால் அது இப்போ உங்கள் பிரச்சனை, பணம் வாங்குறது போடுறதெல்லாம் கலைத்துறை தான். இந்த வாரம் கலைத்துறையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அடுத்ததாக அரசியலில் இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகமே இல்லை. சூரியன் ஆணி பிறகும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சாதகம் இல்லை. அடுத்ததாக மாணவ கல்வியில் 5ல் குரு புதன் சேர்க்கை. கல்வியிலே உங்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்கணும், அதை தான் கேட்க மாட்டீங்க. மற்றபடி மாணவ கல்விக்கு பெற்றோர் வழிகாட்டலை பின்பற்றினால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி, பெற்றோர்களுக்கு அதனால் பெருமை தான். இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 4லே அமர்ந்திருந்தாலும் புதனோடு சேர்க்கை. 4லே புதன் இருப்பது யோகம். குரு 4லே சேரும்பொழுது குரு இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சியாக புதன் இருப்பதனால் பலம். 3லே சூரியன், 6லே செவ்வாய். இவ்வாறு யோகாதிபதிகள் சாதகமாக இருக்கிறார்கள். யார்? செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி, சந்திரன் அடுத்த யோகாதிபதி. இந்த வாரம் ஒரு பௌர்ணமி யோகமாக இருப்பதும் பிறகு 10க்கும் 11க்கும் வருவதனால் சந்திரன் இந்த வாரம் மிக பலமாக இருக்கார். முழு நிலவாகும். அதன் பிறகு பெரிய அளவில் தேயவில்லை. தன் சொந்த வீட்டையும் பார்ப்பார். சனி ஞாயிறெல்லாம் சொந்த வீட்டை பார்ப்பார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனையும் பெறுகின்றார்கள். 13ஆம் தேதி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதன் முன்னதாக செவ்வாய்க்கிழமை என்று சிறந்த நாட்கள், கிரக விசேஷ நாட்கள் இந்த வாரம் வருகின்றது. அதை முன்னுரையிலே தெரிவித்திருக்கின்றேன். அவற்றை விரிவாக தெரிவித்திருக்கிறேன். அதை பாருங்கள், புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன் என்று சாதகமாக இருப்பனால் ஜென்ம சனியால் பாதிப்பு இருந்தாலும் சமாளிப்பீர்கள். மனதிலே உறுதி இருக்கும். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள்.
குறிப்பாக சனி இப்பொழுது உத்திரட்டாதியில் இருக்கின்றார். ஜென்ம ராசியிலே உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள், மீன ராசியிலே உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் ஜென்ம சனி, ஜென்ம நட்சத்திரத்தில் சனி என்றால் அவர்கள் பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது. அனுமன் சாலிசாவை கேட்பது மூலம் மனதிலே தெளிவும் உறுதியும் வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இருக்கின்ற மாதக்கோள்கள். ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் வியாபாரத்தில் லாபம் நன்றாகவே இருக்கும். எடுக்கின்ற முயற்சியிலே உறுதியான முடிவுகள் எடுப்பீர்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்று விட்டு தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு செல்லுங்கள், அது நல்லது. அவ்வாறு போகின்ற இந்த வாரம் லாபம் மிக நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், ஆனாலும் அந்த கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வகையில் வரவு வரும். ஆனால் அதுக்கப்புறம் செலவும் வந்துக்கிட்டே இருக்கும். செலவு வரும்னாலும் இந்த வாரம் அதற்கேற்ற வரவு இருக்கும், வரவும் திருப்திகரமாக இருக்கும். வரவுக்கேற்ற வீக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆகையால் இந்த வாரம் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளு, சிக்கன நடவடிக்கை, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதனால் மற்றபடி வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதாவது உத்தியோகம், உயரதிகாரிகள், இந்த சூரியன் 3ல் இருக்கார், அப்போ 4 போகிறார், அதனால அது பாதிப்பில்லை உங்களுக்கு, ஏன்னா அவர் சுருவோடு சேர்க்கிறார். ஆகையால் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் கடின வேலையை கொடுப்பாங்க. வேலை பின்னி பெடல் எடுத்துரும் உங்களை. அதிக வேலை, தூங்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் வேலை அதிகம். அந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் வீட்டுக்கு போனாலும் தூங்கும்போது கூட நாளைக்கு என்ன வேலை அப்படிங்கிற அளவுக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அதிக வேலை பலு இருந்தாலும் சமாளிப்பீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலன். திருமணமான சகோதரிகளுக்கு ஜென்மசனி இருக்கிறது, இருந்தாலும் இறை வழிபாடு செய்து கொண்டிருப்பீர்கள், புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஜென்மசனி இருக்குதுன்னு. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் குருவோடு சேர்க்கப்பெற்றால் கணவர் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார். குடும்பத்தின் இந்த வாரம் எந்த விதத்திலும் குழப்பங்கள் எதுவும் இல்லை. 2லே சுக்கிரனும் இருக்கார். ஆகையால் குடும்பத்தில் அமைதியே இருக்கும். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். இந்த வாரம் சாதகமான வாரம் தான் குடும்ப சந்தோஷ விஷயத்தில். திருமணமாகாத சகோதரிகள் ஜென்ம சனியினாலும் அது இருக்க தான் போகுது. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, மார்ச் 29 தான் ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் திருமண முயற்சியில் ஜாதகம் பார்த்து முடிவுக்கு வந்தால் நிச்சயம் ஜாதகம் சாதகமாக இருந்து தசாபுத்தியில் சாதகமாக, ஏன்னா மீனராசிக்கு நல்ல தசையில் தான் அதிகமாகவே நடக்கும். ஆகையால் திருமண விஷயத்தை பெற்றோர்கள் ஜாதக பொருத்தம் பாருங்கள், நட்சத்திர பொருத்தம் இல்லை. ஆனாலும் திருமண காலம் நல்லாகவே இருக்குது. இந்த சுக்கிரன் 2ல் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால். அடுத்த காதலை பொறுத்தவரைந்தாலும் சந்தோஷம்தான். காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, சந்தோஷமான வாரமே. அடுத்த காதல் வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் சந்திரன் நல்லா தான் இருக்கார். உங்களுக்கு காதல் ஜென்மசனி தெரிஞ்சுதானே காதலை வெளிப்படுத்த போகிறீங்க. ஆகையால் காதலை வெளிப்படுத்த சாதகமான வாரம் தான். கலைத்துறைக்கும் மீனராசிக்கும் அப்படி ஒன்றும் நெருங்கிய தொடர்பில்லை. இருந்தாலும் சுக்கிரன் 2ல் தனஸ்தானத்தில் அப்படியே நீங்கள் டெக்னீஷியனோ இல்லை நடிகராகவோ இருந்தாலும் கலைத்துறையில் இந்த வாரம் நன்மையான வாரம். நன்மையான ஜென்மசனினால் கலைத்துறையில் பாதிப்பு இந்த வாரம் எதுவும் பெருசாக இல்லை. அடுத்ததாக அரசியல். சூரியன் 3ல் இருக்கார், சாதகம். இருந்தாலும் 4 போகிற அதுவும் சாதகம். குரு சூரியன் சேர்றது சிவராஜ் யோகம். அரசியலை பொறுத்தவரை மீனராசிக்கு தொடர்பு இருக்குது, அது இந்த வாரம் சாதகமான வாரமே. அடுத்ததான் மாணவக்கம். 4ல் புதன் இருக்காரு. +2 முடித்தவங்க அடுத்ததுக்காக போகிறது கல்லூரி தானே, அது உயர்கல்வி தானே. ஆகையால் 4ல் புதன்னாலே உயர்கல்வி ஸ்தானம். ஆகையால் கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள், கணபதி ஆலயம், மாணவ கண்மணிகளே, அது ரொம்ப நல்லது. இதுவே மீனராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி யந்திரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம்.
நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள்